எப்பயுமே கடைசி தான் எனக்கு வருதுன்னு நினைக்கிறேன், ஒவ்வொருபடைய நூல் விமர்சனம் சார்ந்து போகிறப்பையும். ஏன்னா இங்கே இருக்கிற பேசின எல்லாருடைய கருத்தும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து. இந்த மண்ணில் ரொம்ப இன்டலெக்சுவலான கருத்தியல் ரீதியாக பேசக்கூடிய விவாதிக்கக்கூடிய ஒரு நல்ல ஆளுமைகள் இருக்கிறாங்கன்றதை, ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இந்த ஒரு எல்லாரும் இருக்கிற ஒரு கூட்டத்தில் நான் இது பங்கு கொண்டிருக்கிறேன். ஏன்னா நான் பெரும்பாலும் என்ன அப்படின்னா, ஆய்வு புலத்தில் இயங்கிறதுனால நான் நேரடியாக நூலுக்கு வந்துடுறேன். இதில் ஏன்னா நிறைய விவாத கல்ச்சர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது குறிப்பாக பலபிரபு ஐயா சொன்ன மாதிரி கருத்தியல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறதுக்காக நம்ம அவரை பாராட்டணும். ஏன்னா ஐடியாலஜி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா கெகல் ஐடியாலஜிக்கலாக பேசும்போது தான் மார்க்ஸ் அதை மறுக்கிறார். அதாவது ஐடியாலிசம் அண்ட் மெட்டீரியலிசம், கருத்து முதல்வாதத்தை மறுத்து இங்கே பொருள் முதல்வாதம் பேசப்பட்டது. ஏன்னா கருத்தியலுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம ஒருத்தவங்களை பேசுகிற வச்சு தான் அவங்க என்ன மாதிரியான ஐடியாலஜியில் இருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஒரு அரை மணி நேரம் ஒருத்தரை பேச விட்டிங்கன்னா அவர் என்ன மனநிலையை சேர்ந்தவர் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். அந்த ஐடியாலஜி, அதுவும் அந்த ஐடியாலஜிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறவர் ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறது இன்றைக்கி சமகாலத்தில் கொண்டாட வேண்டிய விஷயம். ஏன்னா இன்றைக்கி ஆசிரிய பின்புலத்திலேருந்து வர்றவங்க நிறைய பேர் வாசிக்கிறது, எழுதுறதோ, சிந்திக்கிறதோ ரொம்ப குறைந்து போன ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ரெண்டாவது, நான் நேரடியாக நூலுக்கு வர்றதுக்கான காரணம் நேரம் தான். எப்பயுமே ஒரு ஆய்வு சார்ந்த ஒரு நூல் வெளிகிற வரும்போது நாங்கள் எப்படி பார்க்குறோம், ஏன்னா நாங்கள் பிஹெச்டி கைட் பண்ணுறதுனால இந்த நூலுக்கு பார்வை நூல்கள் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது அதை பிப்ளியோகிராஃபின்னு சொல்லுவாங்க. பிப்ளியோகிராஃபிலிருந்து தான் ஒரு நூலுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத நாங்கள் கண்டுபிடிப்போம். நேரடியாக நாங்கள் என்ன பண்ணோம், துணைநூறு பட்டியல் என்னன்னு பார்க்குறப்ப இவர் என்னுடைய இந்த நூலுக்காக கருத்தியலுக்கு கை கொடுத்த பார்வை நூல்கள் அப்படின்னு இந்தியாவில் உலக அளவில் மிக புகழ்பெற்ற இந்திய வரலாறு சார்ந்தும் தத்துவம் சார்ந்து சமூகவியல் சார்ந்து எழுதப்பட்ட மிக முக்கியமான நூல்களை அவர் கோட் பண்ணதான். அதில் யார் அப்படின்னா ராகுல் சாங்கர்த்தியாயன். அவர் நிச்சயமாக நீங்கள் இந்த நூலுடைய இந்த ஆய்வாளனுடைய இன்னொரு பகுதி என்ன தெரியுங்களா, இந்த நூலில் ஒரு பற்றியும் சொல்லும்போது, ஒரு கருத்தை சொல்கிற போது, ஆதாரத்தோடு சொல்கிற போது, அந்த ஆதாரத்தை சொல்லி அந்த ஆசிரியர் யாருங்கிறதை விவரிக்கிறார். ரொம்ப முக்கியமான விஷயம். அது யாருமே சொல்ல மாட்டாங்க. சொல்லப்போனால் இந்த விஷயத்தெல்லாம் இதில் ஒரு 21 தலைப்புகளில் அவர் பேசுகிறாரு. நான் பிரிச்சிருக்கிறேன். அந்த 21 தலைப்புகளை சொல்லுகிற போது, ஒவ்வொரு கருத்தை சொல்லுகிற போது அதுக்கான ரெஃபரன்ஸ் புத்தகம் மட்டும் சொன்னது இல்லாமல் அந்த கருத்தை சொன்னவரை பற்றி எழுதுறது மிக முக்கியமான விஷயம். ராகுல் சாங்கர்த்தியனை பற்றிய ஒரு 3 பக்கம் எழுதியிருக்கிறார். அவர் எழுதிய மிக முக்கியமான நூல்கள். நான் முதல் ஊர் சுற்றி புராணத்திலிருந்து ராகுல் சாங்கர்த்தியனை வாசிக்க ஆரம்பித்தோம் முதுகலையில். அப்புறம் தான் வாழ்காவிலிருந்து கங்கை வரை ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம். அப்போ ராகுல் சாங்கர்த்தியனுடைய புத்தகத்தை பற்றி எடுத்துக்கிட்டு அவர் பேசின விஷயத்த சொல்கிறது. டிடி கோசாம்பி நாம் எல்லாம் வாசிக்க வேண்டிய மிக முக்கியமான நபர். அவருடைய நூல் பண்டைய இந்தியா பண்பாடும் நாகரிகம். ரொமிலா தாப்பர் மிக மிக முக்கியமான இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆய்வாளர். அவருடைய பிரைட் அண்ட் ப்ரெசிடியூஸ் அப்படின்னு வரலாறும் வக்கிரங்கள்னு ஒரு புத்தகம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். அடுத்து RS சர்மா, அப்புறம் SA டாங்கேவுடைய புத்தகம். நம்பூதிரி பாட் அவருடைய இந்திய வரலாறு புத்தகம். நான் சுப்பிரமணியவனா அடிக்கடி அவர் இந்திய வரலாறு புத்தகத்திலிருந்து அவர் கோட் பண்ணுற விஷயம். ராசமாணிக்கனார், டோனி ஜோசப், ஆதி இந்தியர்கள் எல்லாரும் வாசிக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு புத்தகம், டோனி ஜோசப்புடைய ஒரு புத்தகம். அப்புறம் வைகை நதி நாகரிகம், வெங்கடேசன் அவருடைய MP. அவருடைய கருத்து யுத்தகாண்டத்தில் வர்றப்போ அவர் சொல்கிறாரு, அந்த புதிய நாடாளுமன்றம் உருவாக்குற போது வெங்கடேசன் அவர்கள் அதை பற்றி அவர் பேசிய எழுதியதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நகல் எடுத்து இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கணுன்னு ஒரு இடத்துல அவர் பேசுகிறார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. அடுத்ததாக நல்லூரா லிங்கத்துடைய மனுதர்ம சாஸ்திரம் புத்தகம். அப்புறம் குமரிக்கண்டமா சுமேரியமாங்கிற ஒரு புத்தகத்தை பற்றி 2 சாப்டரில் அவர் எழுதுகிறார், இந்த பிரபாகரனுடைய ஆய்வு பற்றி. அப்புறம் சுகி சைகரனுடைய குமரி நில நீட்சி, RS சர்மா, நாசி கந்தையாபிள்ளை, உத்திராடம், இப்போ அண்மையில் ஓலைச்சுவடி சார்ந்தும் சிற்பங்கள் சாய்ந்தும் எழுதி கொண்டிருக்கிற உத்திராடம் அவர்களை பற்றி, ஜவஹர்லால் நேருடைய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, புலவர் குழந்தை. ஏன்னா அவர் ராவணனை பற்றி பேசுகிறப்ப ராவணகாவியம் இதில் சொல்லப்படலை, இருந்தாலும் அவரை அவர் எடுத்து பேசியிருக்கிறாரு. அப்புறம் ராபர்ட் கால்டுவெல்லை பற்றியான புத்தகங்கள். இதில் 26 புத்தகங்களில் 12 புத்தகங்கள் மொழிபெயர்ப்பு புத்தகங்களை வாசிச்சிருக்கிறார். ஒரு பெரிய விஷயம் அது. ஏன்னா மொழிபெயர்ப்பு நூல்களை இன்றைக்கி பெரும்பாலும் வாசிக்கிறதில்ல, அவர் மெனக்கெட்டிருக்கிறாரு. அதில்
ஒரு என்சைக்ளோபீடியா, இன்னொன்று என்ன அப்படின்னா தினத்தந்தியில் வந்த கட்டுரைகள். இது வந்து அவர் நான் எப்பயுமே ஒரு நூலை வாசிக்கிறப்ப முதல் அட்டையிலேருந்து கடைசி அட்டை வரைக்கும் வாசிக்கக்கூடிய ஒரு ஆள். ஏன்னா தொடர்ச்சியாக நம்ம பேசிக்கிட்டே அப்படின்னா ஒரு இடத்துல கூட நம்ம தவறுதலாக சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படியாக நான் எப்பயுமே இந்த துணை நூல்கள் இருந்தால் தான் நூலுக்குள்ளே போவேன். அப்போ முதல்ல இந்த நூலை சாகுல் ஹமீது ஐயா என்கிட்ட கொடுக்குறப்ப முதல்ல சொன்ன விஷயம், ஐயா இவர் எடுத்து பேசின ஆய்வாளர்கள் எல்லாமே மிகச்சிறந்த ஆய்வாளர்கள், அப்போனா நூலுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத நான் தெளிவாக உள்வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு முதல்ல நூல் வாங்கின உடனே பண்ணது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, நான் சில பேர் நிறைய பேசினாங்க, எல்லா கருத்துக்கும் எனக்கு உடன்பாக்கு உண்டு. வரதராஜன் ஐயா பேசின கருத்து முரண்களும் இருக்குது. ஆஸ்துறை பற்றி சிவசுப்பிரமணியன் அண்மையில் ஒரு புத்தகம் போட்டிருக்கிறார். அவர் வந்து வாஞ்சிநாதனை கொண்டனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சாதிய பின்புலத்தை, அப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வரலாறுகள் எல்லாமே மீட்டுருவாக்கம் செய்யக்கூடிய வரலாறுகளாக இருக்குது. வரலாறை வேரில் இருந்து பாருங்கள், நுனியிலிருந்து பார்க்காதீங்கன்ற ஒரு பார்வை, புதிய ஒரு வரலாற்று வாதம், அதாவது நியூ ஹிஸ்டாரியலிசம் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ அண்மையில் பேசப்படுது அப்படிங்கிற விஷயம். அதே மாதிரி இந்த நூலை வாசிக்கிறப்ப அட்டையிலேருந்து முதல் அட்டையிலேருந்து கடைசி அட்டை வரைக்கும் வாசிக்கிறப்ப என்னென்னா, ஜெர்மனில் மார்க்ஸ் பற்றி சொல்லுவாங்க, அவருடைய பென்சில் கோடுபடாத புத்தகங்களே இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் எந்த ஒரு ரெஃபரன்ஸையும் விட்டுவிடாத அளவுக்கு நிறைய குறிப்புகளாக நான் எடுத்து வச்சுருந்தேன். அவ்வளோ விஷயங்கள் எதையுமே வந்து விடுபட முடியாமல். இன்னொரு என்னென்னா, இந்த ஆய்வு நூலில் அவருடைய மொழிநடை எந்த ரொம்ப எளிமையாக, இது வந்து அல்புனைவுன்னு சொல்லுவோம், புனைவற்ற ஒரு நூல், ஆனால் அதை வாசிக்கிறப்போ ஒரு புனைவுத்தன்மையோடு இருந்ததாகவும் அறிவியல் பூர்வமாக இருந்ததையும் நம்ம பார்க்க முடியுது. இதில் அந்த 21 தலைப்புகளில் நீங்கள் பொருளடக்கம், நான் வந்த உடனே சொன்னேன் ஐயா கிட்ட, நண்பர் சொன்னார் இதில் பொருளடக்கம் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னா, 3 விதமாக இந்த நூலை வந்து ஒரு பிரிச்சிருக்கிறார். ஒன்று பழங்கால இந்தியா. இந்த பழங்கால இந்தியாவுக்குள்ள ஒரு 6 தலைப்புகள்: சிந்து சமவெளி, சிந்து சமவெளியோடைய அகழாய்வுகளும் ஆதாரங்களும், ஆரியருக்கு முந்தைய காலப்பகுதி, இந்தோ ஆரியர்கள், வேதங்கள், வேதங்களின் உட்பொருள் ரிக்வேதம். இதோட பண்டை கால இந்தியா. நம்ம ஜான் மார்சலை பேசிகிட்டு இருக்கப்ப முதல்ல சிந்து சமவெளி தொடங்கும் போதே ஜான் மார்சலை பேசிடுறாங்க. ஏன்னா ஜான் மார்சல் வந்து அதை சொல்லலைன்னா, ஏன்னா சிம்லாவில் வந்து பானர்ஜியும் சகானியும் தான் வந்து மொகஞ்சதோரோ கரப்பாவுடைய அகழாய்வுகளை அதில் இருக்கிற பொருளெல்லாம் கொண்டு வந்து சிம்லாவில் அதனுடைய தலைமையகம் வச்சு அங்கே கொண்டு போய் கொடுக்குறாங்க. துணிச்சலாக அதை வெளியிட்டதான் மார்சலுடைய பெரிய விஷயம். ஒருவேளை மார்சல் வராததுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா, மார்க்ஸ் முல்லருடைய புத்தகம் அண்மையில் வெளிவந்திருக்கு, ரொம்ப முக்கியமான எல்லாரும் வாசிக்க வேண்டிய புத்தகம். இந்தியாவிடமிருந்து நாம் கற்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு ஒரு புத்தகம் கொண்டு வந்திருக்காங்க மார்க்ஸ் முல்லர். மார்க்ஸ் முல்லர் அவர் உரையில் சொல்கிறப்ப என்ன சொல்கிறார் அப்படின்னா, மார்சலுடைய தியரி வராததுக்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படின்னா, வேதத்தில் இருந்ததா, வேத நாகரிகத்தில் இருந்ததா நம்முடைய பண்பாடு வந்து தொடங்குதுங்கிற ஒரு தவறான ஐடியாலஜியை, கருத்தியலை நம்ம எல்லாருமே நம்பிட்டு இருந்தோம். இந்தியா மட்டும் இல்லை, இந்தியாவுக்கு வெளியிலையும் அயல் நாடுகளில் இப்படி ஒரு பார்வை இருந்தது. அப்போ சிந்துவெளி நாகரிகம் ஒன்றுமே கிடையவே கிடையாது. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னா, காட்டு மிராண்டிகளாகவும் ஆதிவாசிகளாகவும் தான் நம்ம இருந்தோம். வேதங்கள் வந்த பின்னாடி தான், ரிக்வேதத்துக்கு அப்புறம் தான் இங்கே இருந்த நாகரிகம் வந்து, இங்கே இருக்கிற மக்கள் வந்து நாகரிகமானாங்கிற ஒரு தவறான விஷயத்தை உலகம் முழுக்க நம்பிட்டு இருந்தாங்க. அப்போ மார்சல் அப்போ தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதை உடைச்சி துணிச்சலாக 1924 கொண்டு வர்றார். அதுக்கு முன்னாடி அலெக்சாண்டர் ரீன்னு ஒருத்தர், அவர் வந்து ஆதிச்சநல்லூரில் அகழாய்வு பண்ணுறார். இதுக்கப்புறம் தான் இந்த மார்சலுடைய தியரி வந்து எல்லாருக்கும் முன்னாடி வந்து இது முன்வைக்கப்படுது. அப்போ மார்சல் வந்து இதை சொல்லலைன்னா நிச்சயமாக, அதனால தான் நம்ம நூற்றாண்டை கொண்டாடுறோம். ஏன்னா அண்மையில் வந்து தரங்கம்பாடியில் இதுக்கு ஒரு விழா நடந்தது, நூற்றாண்டு விழா. அப்போ மார்சலை பற்றி பேசுகிறப்ப டோனி ஜோசப் வந்து நேரடியாக ஆன்லைனில் ஆஸ்திரேலியாவிலிருந்து பேசினார். அந்த ஆதி இந்தியர்கள் நூல் எழுதிய டோனி ஜோசப் அவர் இதை பற்றி சொல்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த முதல் பழங்கால இந்தியா முழுக்கமே பார்த்தீங்கன்னா இந்த 6 தலைப்புகளில் இதில் சிந்துவெளி நாகரிகம் பற்றி நிறைய பேசிட்டாங்க. ஐயா கூட ரொம்ப டீட்டெயிலாக சொன்னார். அப்போ அந்த விஷயத்தை முதல் பகுதியில் பேசுகிறாரு. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, பொருளடக்கத்தில் நம்ம எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, இதுக்கு எதிராக இந்த வேத காலத்துக்கு அடுத்து நாம் தமிழ்நாட்டுக்குள்ளே வராரு, தமிழுடைய தொன்மையில் வராரு. இங்கேருந்து என்னென்னா வைகை நதி. ஏன்னா இந்த நூலுடைய முன்னுரையில் அவர் வந்து சொல்கிறார் எங்கே அப்படின்னா, ஆர் பாலகிருஷ்ணனுடைய சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் அப்படிங்கிற ஒரு புத்தகமும், அண்மையில் வந்த அவருடைய ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரைன்னு ஒரு புத்தகம் ஆங்கிலத்தில் எடுத்து தமிழில் கொண்டு வரப்பட்டது. இந்த நூலில் இருந்து தான் நான் இதை எழுத ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, நிச்சயமாக இந்த புத்தகம் எப்போ வெளிவந்திருக்கணும் அப்படின்னா, பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வெளிவர வேண்டிய ஒரு புத்தகம். ஏன்னா இதனுடைய பகுதி முழுக்கவே இந்த நூலை படித்தாங்கன்னா, வெளிப்படையாக சொன்னா மோடி அரசை விரும்பாதவங்கன்னு அர்த்தம். ஒன்றிய அரசு மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இதை தான் இந்த நூலுடைய பின்பகுதியெல்லாம் சொல்ல வர வேண்டிய விஷயம். அப்போ வெளிவந்திருந்தால் இந்த நூல் இன்னும் பெருசாக வந்திருக்கும். ஏன்னா
இந்த நூலை ஐயா சொன்னார்ல எழுதுறதுக்கு துணிச்சல்னு. நான் மெக்காலை பற்றி ஒரு விஷயம் வந்து இப்போ அண்மையில் பெரியார் பல்கலைக்கழகத்தில் சுப்பிரமணியன் ஒரு பெரியாரிஸ்ட், ஒரு மிகச்சிறந்த பேராசிரியர், அவர் மெக்காலை பற்றி ஒரு புத்தகம் வந்தது, பயங்கர பரவலாக பேசப்பட்ட ஒரு புத்தகம். அண்மையில் வாங்கிட்டு அந்த நூல் நான் விமர்சனத்துக்காக பேசினேன். மெக்காலே பழமைவாத கல்வியின் பகைவன் அப்படின்னு. இந்த நூலை எழுதினதுக்காக அவரை வந்து அந்த பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியே, அதாவது வந்து சஸ்பெண்ட் பண்ணார். ஆளுநர் வரைக்கும் போய் எப்படி நீ வந்து மெக்காலையை வந்து பழமைவாத கல்வியின் பகைவன் சொல்லலாம் அப்படின்னு அந்த சுப்பிரமணியங்கிற பேராசிரியரை நாங்கள் வந்து அவர் வெளியில் கொண்டு வந்தாங்க. இப்போ என்ன அப்படின்னா, இதெல்லாம் இன்றைக்கி வந்து கல்வி புலத்தில் நடக்கக்கூடிய இதெல்லாம் அதில் உள்ள பேசுகிறார். அப்போ இவர் இங்கே கொண்டு வரக்கூடிய ரெண்டாவது பகுதி என்ன அப்படின்னா, இந்த வேதகால நாகரிகம், சிந்துவெளி நாகரிகத்தில் இருந்து இதை அவர் முன்னாடி அந்த வார்த்தையை சொல்லிட்டார். நீங்கள் இவர் வந்து பலபிரபு ஐயா வந்து சொல்லிட்டார். அதாவது என்னென்னா, நீங்கள் தவறாக சிந்துவெளி நாகரிகம் வந்து தீயில் அழிஞ்சு போச்சு, கடல் கொள்ளப்பட்டுச்சுன்னு ஒரு தவறான விமர்சனத்தை வைக்கிறாங்க. இல்லை, இந்த வேதகால நாகரிகம் ஆரியர்கள் வந்த பின்னாடி தான் இந்த நாகரிகம் வந்து அழியிறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சாங்கிறத சான்றுகளோடு அதை கொடுக்குறாரு. அதுக்கு அடுத்த கட்டமாக தான் அவர் அந்த தொன்மையை கொண்டு வர்றார். வைகையில் வந்து தொடங்குறார். வைகை நதி, குமரிக்கண்டம், குமரிக்கண்டத்தில் குமரி நாடுன்னு குமரிக்கண்டம் அல்லது குமரி நாடுன்னு கொடுக்குறாரு. அடுத்து என்ன அப்படின்னா, குமரிக்கண்டம் பற்றிய நிலைப்பாடு என்னங்கிறது நிறைய ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு. அடுத்து என்னன்னா மறுப்பு நிலைப்பாடும் கொடுக்குறாரு. ஏன்னா நம்ம இதில் வந்து ரெண்டுமே இருந்தது. ஒரு சங்கம் இருந்த லெமூரியா இருந்ததா இல்லையான்னு இன்ன வரைக்கும் விவாதம், இன்ன வரைக்கும் ஆய்வுகள் போயிட்டு இருக்கு. அந்த லெமூரியாங்கிறதுக்கு தேவாங்கன்னு ஒரு பேர் கட்டுறார், லெமூர் அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா இதுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த நான் நெய்தல் பற்றி ஆய்வு செஞ்சதுனால அந்த காலத்தில் திசை காட்டுறதுக்கு தேவாங்க கப்பலில் கூட்டிகிட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த லெமூர் அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸ் அதில் கொடுக்குறாரு. இன்னொரு என்னென்னா, இந்த பிரபாகரனுடைய ஒரு புத்தகம் சுமேரிய நாகரிகம். அப்போ ஐயா சொன்னார், இங்கே இருந்த எல்லாருமே ஆப்பிரிக்காவிலிருந்து புலம்பெயர்ந்து வந்து இங்கே இருந்தவங்க தான், எல்லாமே வந்து நாடோடிகளாக இருந்தவங்க தான். அப்போ அங்கே வருகிற போது அவர் சொல்லுகிற பேருன்னா, சுமேரிய நாகரிகத்திலிருந்து எல்லாரும் இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க. அதுக்கு நிறைய பேர் சொல்கிறார். நாவலந்தீவுன்னு ஒரு பேர் இருந்ததாக குறிப்பிட்றாரு. அந்த பிரபாகரன் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு அவர் வந்து முரண்படவும் செய்கிறாரு நூலாசிரியர், அதை ஆதரிக்கவும் செய்கிறார். இது எப்படி மிகச்சிறந்த நுணுக்கமான ஆய்வாகவும் இருக்குது, சில முரண்பாடுகளும் இருக்குன்னு அவர் சுட்டி காட்டுறார். ஏன்னா அதில் இருக்கிற சொற்கள் முதற்கொண்டு அந்த பகுதி வந்து இதில் விவாதிக்கப்படுது. அடுத்து என்ன அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இன்னொரு விஷயம், தமிழின் தொன்மை. இந்த தொன்மை என்னென்னா, ஆர் பாலகிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, சிந்துவெளி நாகரிகத்தையும் சங்க இலக்கியத்தையும் தொடர்படுத்துகிறார். அவருடைய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, சங்க இலக்கியத்தில் சொல்லப்படக்கூடிய பெயர்கள் எல்லாமே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பெயர்களாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறார். தமிழின் தொன்மை. அப்புறம் தொல்லியல் அறிஞர்கள் இதை பற்றி என்ன சொல்கிறாங்க, இது வந்து ரெண்டாவது பார்ட்டில் வருது. இந்த ஏற்கனவே சொல்லப்பட்ட சிந்துவெளி நாகரிகம் வேத நாகரிகத்துக்கு அப்புறம் வந்து எப்படி வந்து இது முன்வைக்கப்படுது, இதிலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொன்மை என்ன, தொல்லியல் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க, அதே மாதிரி உயிருடன் புதைக்கப்பட்ட 3 உண்மைகள், அதை பற்றி கண்டிப்பாக இங்கே நம்ம வந்து சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விஷயம். ஏன்னா இதுதான் அந்த இடம். இவங்க இதில் வரைக்கும் நிறைய பேசிட்டாங்க எல்லாருமே. இந்த இடத்துல என்ன அப்படின்னா, முதல்ல அவர் முன்வைக்கிறது ராமாயணம் வழியாக ராவணன் என்கிற ஒரு தமிழனை எப்படி வந்து அவனை வந்து அறம் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பில் ராமனை கொண்டு வந்து ராவணனை பாவம் செய்ததாக கொண்டவருக்கு என்னென்ன கதைகளை அவங்க கட்டமைச்சாங்க அப்படின்னு ஒரு பெரிய டிஸ்கஷன் கொண்டு வரார். ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அது. ராவணன் என்பவன் எவ்வளவு பலமானவன், அவனுடைய திறம் என்ன, அதுவும் நியாயமான சில விஷயங்களை அவர் கற்பிக்கிறார். என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து சூர்பனகை வர்றாங்க, உன்னை பிடிக்கும் விரும்புகிறேன்னு சொன்னதுக்காக நீ எப்படி வந்து முளை அறுக்கிறதையும் மூக்க நீங்கள் வந்து அறுக்கிறதையும் நீ செஞ்சேன்னா இது எங்கேருந்து வந்ததுன்னு அவர் தொட்டு காட்டுறாரு. மனுதர்ம சாஸ்திரத்திலிருந்து இது வந்ததுங்கிறார். இதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த சிந்தனை கம்பருக்கு எப்படி வந்தது, இதை வந்து மனு தர்மத்தையும் ராமாயணத்தையும் சேர்த்து ஒப்பிடக்கூடிய ஒரு விஷயம். அது ரொம்ப முக்கியமான கட்டம். அது ரெண்டாவது இந்திரன் அவர் கொண்டது. இந்திரன் என்னன்னா, ரிக்வேதத்தில் இந்திரன் வந்து கதாநாயகன். ஆனால் அந்த இந்திரன் செய்யக்கூடிய தவறுகளை நியாயப்படுத்தி ராவணன் செய்வதை தவறாக சித்தரித்து அவன் வந்து பாவம் செய்தவனாக காட்டக்கூடிய விஷயத்தை வந்து ரொம்ப நுணுக்கமாக ரெஃபரன்ஸோடு கொடுக்குறாரு. அதுக்கு பதிலாக தான் தன்னுடைய வீட்டு ஒரு பெண்ணை ஒருத்தன் அவமானப்படுத்துகிற போது அவன் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக என்ன செய்கிறான், இன்னொரு அந்த பெண்ணை வந்து அவன் தூக்கிட்டு வரான். அது கூட என்னென்னா, வால்மீகிக்கு இதுக்கு முரண் இருக்குது. அவர் வந்து தூக்கி தொடையில் வச்சுட்டு வந்தார், இவர் பர்ணசாலையோட பேர்த்து வந்துட்டார் அப்படின்னு அதுக்கு நியாயங்கள் கற்பிக்கிறார். ரொம்ப முக்கியமான இடம் அது. அங்கே ராவணன் வந்து கொண்டு வந்த இடம். ஒரு இடத்துல கூட அனுமதி இல்லாமல் அவளை வந்து தொடவே இல்லை, முயற்சி பண்ணானே தவிர தொடவே இல்லை. இதை எதோட தொடர்படுத்துறாரு தெரியுமா? இதுதான் ஒரு ஐயா, நீங்கள் தமிழ் ஆசிரியரா?
தமிழாசிரியர் அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று என்னென்னா, ஆணிரை கவர்தல் போகிறாரு. ஒரு போர் தொடக்கத்துக்கு எது முக்கியம் அப்படின்னா வெற்றி நிறை கவர்தல் அப்படின்னு ஒரு இடத்துக்கு கொண்டு வராரு. இந்த போருடைய தொடக்கமாக தான் சீதையை அவர் கவர்ந்துட்டு வராரு அப்படின்னு ராவணனுக்கு சார்பாக அங்கேருந்து இதை எடுத்துகிட்டு வர்றாரு ரெஃபரன்ஸை. இது ரொம்ப முக்கியமான இடம், இது ரொம்ப யாரும் பார்க்காத ஒரு புதிய இடம் அது. அந்த இடத்த அவர் தொடுறாரு, தொட்டு இங்கே வந்து அது காமிக்கிறார். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, ராமன் வந்து சீதையை வந்து தீக்குளிக்க சொன்ன ஒரு இடம். இங்கே ராவணனுடைய அந்த உயர்ந்த பண்பும் ராமனுடைய பண்பத்தையும் ரெண்டையும் கொண்டு வரார். இந்த இடத்துல இணைச்சி ஒரு விவாதத்தை டிஸ்கஷன், அதை நீங்கள் படிச்சிங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப லாஜிக்காகவும் இருக்கும், சில முரண்களும் இருக்கும், ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமும் இருக்கும். இது வந்து ஒரு புதிய பார்வை. இது ரெண்டாவது என்னென்னா, இந்திரனை பற்றி அகலிகை கதை அவர் சொல்லுகிற போது பின்னாடி புதுமை பித்தன் அதை கிளிகளின்னு கிளிக்கிறார். சாப விமோச்சகன் அகலிகைன்னு 2 கதையில் இருக்கிறார் புதுமை பித்தன் போட்டு. இங்கே வந்து ராமனுடைய கால் அந்த பாதத்துடைய தூசி பட்டு கல்லார் அந்த பெண் அகலிகை வர்றாங்க. அப்படி வர்றப்போ புதுமை பித்தன் எப்படி தெரியுமா சொல்லுவார், கடைசியில் அவனான்னு சொல்ல வைப்பார். ஒரு பெண்ணை தீக்குளிக்க வச்சவனுடைய கால் தூசிப்பட்டு நான் வந்து ஒரு கல்லாக இருந்த ஆள் பெண்ணாக வரணுமா, அப்படி ஒன்றும் தேவையில்லை, நான் திரும்பி கல்லா போகிறேன்னு புதுமை பித்தன் எழுதுவார். இதெல்லாம் இந்த இடத்துல இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, லாஜிக்காக அந்த இடத்துல அவர் வந்து பேசுகிறார். இந்த இடம் வந்து இது எப்படி தெரியுமா அவர் தலைப்பு கொடுத்துருக்காரு, உண்மைகள், அதாவது மறைக்கப்பட்ட புதைக்கப்பட்ட உண்மைகள் தலைப்பு கொடுக்குறார். ஏன் வந்து ராவணனை இப்படி கொண்டு வந்து ராமனை இப்படி காட்ட வேண்டிய அவசியம் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆரிய அரசியல் என்ன அப்படின்னு சொல்கிற இடம். இந்திரனை வந்து மனுதர்ம சாஸ்திரத்தில் என்ன அப்படின்னா, இந்திரன் பூனையாக மாறி தவறு செஞ்சு அவன் வெளியில் போகிறான். ஆனால் அவனுக்கு கொடுக்குற தண்டனையும் ராவணனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைக்குமான வேறுபாடு என்ன அப்படின்னா, இது மனுதர்ம சாஸ்திரத்திலிருந்து எடுக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறார். இது ஒரு விஷயமா. ரெண்டாவது புதைக்கப்பட்ட உண்மையில் அதிராசேந்திரன் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து இவன் வந்து கொலை செய்யப்படுறாரு. அதுக்கு பின்னாடி சோழ பேரரசை பெருசாக அவர் காட்டி சோழ பேரரசு காலத்தில் இந்த சனாதன தர்மத்தை எல்லாம் அவர் வந்து முன்னிலைப்படுத்துகிறார். அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரம்மதேய நிலம், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரி விலக்கு, ஆதிக்க சாதிகள்லாம் சேர்ந்து எப்படி வந்து சோழ பேரரசுடைய கூட இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் காட்டுறார். அதுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு. அப்புறம் இந்த அங்கே வந்து வைதிக சமயம் சார்ந்த ஒரு அரசியல் வேறு. இப்போ அண்மையில் வந்து அது இவர் வந்து அருணன் மாதிரியான ஆட்கள் நிறைய பேர் வந்து அதை வந்து கோட் பண்ணியிருக்காங்க. வைதிக அவைதிகம் சார்ந்த இருக்கக்கூடிய அரசியலை வந்து நம்ம பார்க்கப்படுறோம். அப்போ இந்த ராஜேந்திரன் என்ன செய்கிறான் அப்படின்னா, சோழ பேரரசில் ஏற்கனவே இருந்த சனாதன தர்மத்திலிருந்து மாற்றி புதுசாக சிந்திக்கிறான். அப்போ புதுசாக சிந்திக்கிறப்ப அவன் படுகொலை செய்யப்படுறான். எடுத்துக்காட்டுக்கு வள்ளலாரை வச்சுக்கலாம். அண்மையில் மறைந்த ராஜ்கௌதன் ஒரு முக்கியமான புத்தகம் இருக்கிறார் வள்ளலாரை பற்றி, கண்டிப்பாக நம்ம எல்லாருமே படிக்கணும். கண்மூடி வழக்கம் எல்லாம் மண்மூடி போக. வள்ளலார் வந்து படுகொலை செய்யப்பட்டார்னு அவர் சொல்கிறார். வள்ளலாரை வந்து தீயோட ஜோதியோட கலக்கலை. அவர் வந்து வைதிக சமயத்துக்கு எதிராக ஒரு புதிய ஒரு வழிபாட்டு முறையையும் சனாதன தர்மத்துக்கு எதிராக ஆன்மநேய ஒருமைப்பாட்டையும் ஜீவகாருண்யத்தையும் பேசுனதுனால வைதிக மரபிலிருந்து அவர் ஒரு புதிய விஷயத்தை சொல்கிறார். இன்றைக்கி எல்லாருமே எப்படி வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு கொள்ளைக்காரன் அண்மையில் ஒரு புத்தகம் வந்திருக்கு. ஆச்சரியமாக இருக்குது. வரலாறுகளை வந்து மறுவாசிப்பு செஞ்சு புதிய விஷயத்தை பேசுகிறதுக்கான சில சூழலை வந்து அங்கே வந்து காட்டப்படுது. அப்போ அதிராசேந்திரனுடைய படுகொலை வந்து எப்படிப்பட்டது, அது ஏன் மறைக்கப்பட்டது வரலாறுல? குலோத்துங்கன் திரும்பி அந்த 3ஆம் குலோத்துங்கன் வந்து திரும்பி சனாதனத்தை கூட எப்படி சமாதானமாகறான் இப்படிங்கிறத பேசுகிற விஷயம். அது இன்னொன்று சொல்கிறாரு, கல்லணை யாருக்காக கட்டப்பட்டதுன்னு பேசுகிறார். இதெல்லாம் வந்து நீங்கள் இன்றைக்கி நவீன வரலாற்று சார்ந்த விஷயத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம். மேல்தட்டு சமூகம் சார்ந்த நிலங்கள் யாரிடம் இருந்தது? மேல்தட்டு சமூகத்தில். அப்போ கல்லணையில் போகக்கூடிய எல்லா தண்ணிகளும் மேல்தட்டு குடிகளுக்கான ஒரு ஆறாக எப்படி வந்து செய்யப்பட்டது. இன்றைக்கும் அந்த பண்ணை அடிமை முறை இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சமகாலத்தில் எப்படி வந்து சோலை சுந்தர பெருமாள் சென்னல்ல பேசினாரோ கீழ்வெண்மணியோட பிரச்சனை என்ன இருக்குங்கிறதெல்லாம் இதோட நம்ம தொடர்பு படுத்துவதற்கான விஷயங்கள். இந்த நூலை வாசிக்கிறப்ப எனக்கு இதெல்லாம் நிறைய ஓடிச்சு. வேறு எங்கெல்லாம் இது வந்து கொண்டு வந்து இணைக்க முடியும் அப்படின்னு. இது புதைக்கப்பட்ட உண்மையில் அதிராஜேந்திரனுடைய வரலாறு. அடுத்து என்ன அப்படின்னா, மூணாவதாக என்ன சொல்லப்பட்டதுன்னா, நந்த வம்சம் எப்படி அழிக்கப்பட்டு நந்த வம்சத்தை வந்து அழித்து மௌரிய பேரரசு எப்படி வந்தது. தனநந்தன் ஒருத்தன் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை தான் ஒருத்தன் அரசனாக இருந்திருக்கிறான், அது நந்த வம்சமாக இருந்தது. இது எப்படி வந்து மௌரிய பேரரசியாக மாறுறதுக்கு சாணக்கியன் வந்து எப்படி வந்து முக்கியமான ஒரு ஆளாக இருந்தான் அப்படிங்கிறத பேசுகிறார். இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான இடம். இது வந்து என்னென்னா, இதுக்கு அடுத்த கட்டத்தில் புதைக்கப்பட்ட உண்மைகளிலிருந்து பேசப்படுற ஆதாரங்களோட விஷயம். இன்னொரு அடுத்து இங்கே கொண்டு போகப்பட்ட விஷயம் என்னென்னா, யுத்த காண்டம். எல்லாருக்கும் தெரியும், யுத்த காண்டத்துக்கு அப்புறம் ராமாயணம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம். இல்லை, உத்தரகாண்டம்னு ஒன்று இருந்தது. அது வந்து ஒட்டக்கூத்தர் எழுதினார், கம்பர் எழுதலை. ராமன் செய்த அந்த அடுத்து அதனுடைய விடுபட்ட பகுதி என்னென்னா, அவர் சீதை வந்து அடுத்து வனத்துக்கு போகிறா.
இங்கே இவன் கேட்ட கேள்விக்கு மறுப்பாக வாழ்க்கை தான் அது. லவன் குசன் என்ற ஒரு மகன் இருந்தது. இப்படி பேசலாம். இன்றைக்கி சமகால அரசியலை பேசுனது முக்கியமான விஷயம். அது இன்றைக்கி சமகாலத்தில் யுத்தகாண்டம் எப்படி கம்பரசத்தில் அண்ணா போடுறாருல, பேரறிஞர் அண்ணா, டோஸ்ட் நம்பர் 1 டோஸ்ட் நம்பர் 2ன்னு வெளுன்னு வெளுப்பார் கம்பரசத்தில். நீங்கள் அதே மாதிரி இந்த யுத்தகாண்டம் முழுக்க முதல் யுத்தகாண்டத்தில் அவர் பேசுகிற விஷயம் புதிய நாடாளுமன்ற திறப்பு. ஏற்கனவே ரொம்ப பிரம்மாண்டமாக ஆங்கிலேயரால் கட்டப்பட்ட விஷயம், இன்னும் 50 ஆண்டு காலம் இருக்கக்கூடிய விஷயத்தை ஒரு செங்கோலை கொண்டு வச்சு, வைதீக மடாதிபதிகளை கொண்டு வச்சு, ஜனாதிபதியே கூப்பிடப்படலை. அவங்கள அழைக்கவே படலை. நடிகைகளை கொண்டு செங்கோலுக்கான அடையாளத்தை என்னங்கிற சனாதன தர்மத்துடைய முக்கியமான, ஏன்னா உலக நாடுகள்லாம் அறிவியலை நம்புது. நீங்கள் புராண இதிகாசங்களையும் மூட நம்பிக்கையிலே நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் அப்படி தான் இருப்பீங்கிறதுக்கான ரீசன் சொல்லப்படுறது. சந்திராயன் 3 பற்றி அவர் எழுதினது. ரெண்டாவது அதை மட்டும் சொல்லலை, நேருவால் எப்படி ஸ்ரீஹரிகோட்டாவும் தும்பா எப்படி உருவாக்கப்பட்டது, நவீன சிந்தனை ஜவஹர்லால் நேருலேருந்து எப்படி வந்தது அப்படிங்கிறத தொட்டு காட்டுறாரு. இந்த இடம் யுத்தகாண்டத்தில் அவர் பேசக்கூடிய மிக முக்கியம். அடுத்து ஒரு பெரிய சிக்கல் தான் இந்தியாவுக்கு பாரத் என்கிற பெயர். அது சகுந்தலைக்கும் துஷ்யந்தனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு புராண கதை. அவங்களுடைய பிள்ளை யார், பாரருடைய டிஷர்ட் போடுங்க, அவருடைய படம் போட்ட டிஷர்ட் கொண்டு அதை இதில் சேர்க்குறாரு. அது கூட இதை மட்டும் சொல்லலை, டார்வினை எப்படி பாடத்திலேருந்து தூக்கிட்டு மனு தர்ம சாஸ்திரத்தை எப்படி பாடமாக வைக்கிறாங்கன்னு சொல்கிறார். டார்வின் எவ்வளோ மிக முக்கியமான இன்டலெக்சுவல். டார்வின் அவர் வரலன்னா, ஆரிஜின் ஆஃப் ஸ்பைசஸ்னு ஒரு நூல் வரலன்னா எல்லாத்தையும் படித்தவன் கடவுள் தான் நம்ம நம்பிட்டு இருந்தோம். அதனாலேயே கிறிஸ்தவ மத வரலாறில் சொல்கிறாங்க, டார்வின் இப்படி ஒரு 20 ஆண்டுகள் உழைப்பு. அவர் அந்த ஆரிஜின் ஆஃப் ஸ்பைசஸ் சொல்கிறதுக்கு ஒரு 20 ஆண்டுகள் உழைப்பு. இதை என்ன மத ரீதி அப்படின்னா, டார்வின் பேரே வைக்காமல் இருந்தாங்களாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கிறிஸ்டியானிட்டியில். ஏன்னா அவன் தான் பைபிள் கதை தப்பு, இவன் தான் பரிணாம வளர்ச்சி கோட்பாடை சொன்னவன், அமீபாவில் இருந்தால் தான் வந்தது. இந்த பரிணாம வளர்ச்சியை எப்படி பேசலாம், அப்போ இங்கே இருக்கிற ஐடியாலஜி எல்லாமே நொறுங்கி போயிடுதில்ல அப்படின்னு கிறிஸ்டியானிட்டிக்கு எதிராக இவன் கருத்தை சொல்லிட்டானே, மூட நம்பிக்கையாக பண்ணாங்க. அவர் அவ்வளோ பெரிய பயணம் செஞ்சு 20 ஆண்டுகள் உழைப்ப போட்டார். மனு தர்ம சாஸ்திரத்தை பாடத்துக்குள்ளே கொண்டு இதை அப்படியே தூக்குறது. நமக்கு இன்னொரு பெரிய ஆபத்து இருக்குது. இது நியூ எஜுகேஷன் பாலிசி வரப்போகுது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் கொண்டு வந்துட்டான். டீம்டு யூனிவர்சிட்டி எல்லாமே வந்துருச்சு. நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்மையில் இருக்கக்கூடிய புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் வந்துருச்சு, திருவாரூர் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் வந்துருச்சு. அது வந்துச்சுன்னா திரும்பி நாம் பழையபடி அதே அந்த இது ராஜாஜி காலத்தில் குலக்கல்வி திட்டம்னு சொன்ன பாருங்க. இது என்னன்னா, இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி பிரச்சனையால் தான் ஜவஹர் நேசன் வெளியே வந்தார். நீங்கள் மறைமுகமாக இதை ஆதரிக்கிறீங்க அப்படின்னு சண்டை போட்டு, இப்போ அண்மையில் அறிவீட்டலும் அறிவூட்டல்னு ஒரு புத்தகம் வெளியிட்டு விளையாண்டது ஜவஹர் நேசன். அதில் அவர் சொல்கிறாரு, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்தனி பாடத்திட்டம் வேணும். ஒரே மொழி கிடையாது, ஒரே பண்பாடு கிடையாது, ஒரே நாகரிகம் கிடையாது.